கல்லீரையா, மூலக்கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைக்கல்லீரையா. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைக்கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைக்கல்லீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியை துளை போல் சந்ததி பெறுகின்ற வாக்கு தந்த தேவன். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். விடுமாய் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைக்கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைக்கல்லீரையா. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரை நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். செல்லும் இடமெல்லாம் என்னோட இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் என்னோட இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவு எனக்கு கைவிடவே மாட்டேன். பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல்.
12:10 சொல்லியிருக்கிறார், வீடு கட்டுகிறது ஆகாதென்ற கல்ல மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லியிருக்கிற தேவன் நம்ம எவ்வளோ இடத்துல மத்தியில் தள்ளப்பட்டாலும் நம்மளை ஆண்டவர் காத்து இம்மட்டுமா நடத்தி உயர்த்தி வந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அதற்காக நன்றி செல்ல போகிறோம். அப்பா சோத்திரம் சோத்திரம். மீண்டும் ஒரு பாடலை பாட போகிறோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. கைகளை தட்டி ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. கோட்டைகளை தகர்த்தெறிந்திட உதவி செய்வார். தயங்காமல் சென்றிட ஆங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். விடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. விடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், வல்லவரே. கைகளை தட்டி
கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீர். எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீர், துரத்தப்பட்ட என்னை நீ மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒடுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். பீலஹாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர், பீலஹாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர், பீலஹாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர், பீலஹாய் ரோகி எங்கள் ஜீவனில் ஒன்று நீர். வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளாததே. எந்த நழுகுரல் கேட்டு நீ நீரூற்ற வந்தவரே, எந்த நழுகுரல் கேட்டு நீ நீரூற்ற வந்தவரே. பீலஹாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர், பீலஹாய் ரோகி எங்கள் ஜீவனில் ஒன்று நீர், பீலஹாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர், பீலஹாய் ரோகி எங்கள் ஜீவனில் ஒன்று நீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாணியாய் மாற்றிவிட்டீர், புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாணியாய் மாற்றிவிட்டீர். வாக்கு தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றீர், வாக்கு தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றீர். பீலஹாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர், பீலஹாய் ரோகி எங்கள் ஜீவனில் ஒன்று நீர், பீலஹாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர். மீண்டுமாய் பீலஹாய் ரோகி எங்கள் ஜீவனில் ஒன்று நீர். என் ஜீவனை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீர். இந்த காலை வேளையில எளிமையாய் வந்த ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை கை தூக்குற தேவனாய் இருக்கிறார். உணர்ந்து பாடும்படியாய் ஜீவிக்கிறோம். எவ்வளோ நேரத்தில் தள்ளப்பட்டு இருந்தால் உங்களை மீண்டுமாய் சேர்த்து கொண்டு நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அநேகர் உங்களை காயப்படுத்தலாம், ஆனால் தேவன் உங்களை காயப்படுத்த முடியும். பீலஹாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர், பீலஹாய் ரோகி எங்கள் ஜீவனில் ஒன்று நீர், பீலஹாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர், பீலஹாய் ரோகி எங்கள் ஜீவனில் ஒன்று நீர். மீண்டுமாய் புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர், புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். வாக்கும் தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். உங்கள் வாக்கு தத்தங்களால் நிறைவேற்றுகிறது செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். பீலஹாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர், பீலஹாய் ரோகி எங்கள் ஜீவனில் ஒன்று நீர். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால்
பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நல்ல கரங்களை தட்டுவோமா? நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன். நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன். நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நல்ல கரங்களை தட்டி நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது கொள் என்றாரே. கத்தறிந்தேன் அருகில் நின்று நான் உனக்காயாம் செய்வேன். உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. ஆமென். கத்தறிந்தேன் அருகில் நின்று நான் உனக்காயாம் செய்வேன். உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் சத்தத்தை உயர்த்தி ஆமென். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்வோமா? ஹல்லேலூயா. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. ஹல்லேலூயா. நம்ம அது முடியவே முடியாது என்று நினைத்து கொண்டே இருப்போம். ஆனா கர்த்தர் நமக்காக அதை முடிய பண்ணி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம் அருகில் நின்று நமக்காக யாவையும் செய்து தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. உன் தேவையை பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது மனுஷனால சொல்ல முடியாது.
ஒரு நேரம் சொல்லலாம், 2 நேரம் சொல்லலாம், 3 நேரம் சொல்லலாம். ஆனால் மரண பரியந்தம் வரைக்கும் நம்மளை பார்த்து கொள்கிறவர் நம்மளுடைய கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். அவர் நம்மளுடைய தேவைகளை பார்த்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். முன்னமே அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியுமா இந்த சரணத்தை நாம் பாட போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள்கின்றாரே, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள்கின்றாரே, கர்த்தரின் அருகில் நின்று யாம் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே, கர்த்தரின் அருகில் நின்று கையாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே என்ற பழைய பாடல், பழைய கோரசுகளை ஒன்றிணைத்து பாடப்போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. மறுபடியும் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். எல்லாரும் சத்தத்தை வைத்து, நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில், அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில், இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார், இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை,
அவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. ஆமென். என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க, ஆமென் வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென். உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. ஆமென். உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, ஆமென் ஆமென் வாழ்க. உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. சொல்லுமா, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஆமென். என்னை என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே என் வாழ்வினிலே இயேசு போதுமே. எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். எல்லாரும் கரங்களை தட்டி மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆஹா ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆஹா ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். எல்லாரும் சொல்லுவோமா, இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் வேலனடைந்து, சேட்டைகளை அடித்து உயரே எழுந்திடுவா. எல்லாரும் கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் வேலனடைந்து, சேட்டைகளை அடித்து உயரே எழுந்திடுவா. புது வேலன் அடைந்திடுவா, நீ புது வேலன் அடைந்திடுவா, நீ புது வேலன் அடைந்திடுவா, நீ புது வேலன் அடைந்திடுவா. எல்லாரும் சொல்லுங்க, புது வேலன் அடைந்திடுவே, நான் புது வேலன் அடைந்திடுவே, நான் புது வேலன் அடைந்திடுவே, நான் புது வேலன் அடைந்திடுவே. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவே. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாடவே. எல்லாரும் கரங்களை தட்டுவோமா நல்ல உற்சாகத்தோடு. வேண்டும் உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ
உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா எல்லாரும் எழுந்து நிற்போமா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் கண்களை மூடி வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா என் இயேசுவால் ஆகாதொன்றுண்டோ என் இயேசுவால் ஆகாதென்றுண்டோ என் இயேசுவால் ஆகாதது என் இயேசுவால் ஆகாதது என் இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ என் இயேசுவால் ஆகாதொன்றில்லை என் இயேசுவால் ஆகாததொன்றில்லை என் இயேசுவால் ஆகாதது என் இயேசுவால் ஆகாதது என் இயேசுவால் ஆகாததொன்றில்லை ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா ஆமே முன்மாரியாக இன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடும் எல்லாரும் கரங்களை தட்டி ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா ஆமே முன்மாரியாக இன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே அவ சமூகமே சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே அவ சமூகமே சந்தோஷமே எல்லாரும் கரங்களை தட்டி அது நிறைவா சந்தோஷமே என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே ஈசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவே எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே ஈசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவே எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்னில் தேவா எல்லாரும் முன்மாரியாக இன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே உச்சப்பட வேண்டுமே எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே அபிஷேகத்திற்காக காத்திருக்கிறோம் அப்பா முன்மாரியாக இன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே அமே பாத்திரம் வழிந்திடும் நீசலால் மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகமே எந்த நாவில் விட்டிடும் உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்னில் தேவா எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் கண்களை மூடி ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்னில் தேவா ஆமே முன்மாரியாக இன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே அவ சமூகமின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே அவ சமூகமின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே
இயேசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவே வரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே அமே இயேசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவே வரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே எல்லாரும் கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹalleluya 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 சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா எல்லா தேவ பிள்ளைகள் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya 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 ஆமென் ஹalleluya ஹalleluya நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Oh, we worship you, Lord. Oh, rahabala gadarabala gadaraba ribala hadoro rikaba sheke oh ramala gadaraba நிரப்புங்க 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 உம்முடைய வல்லமையினாலே நிரப்புங்க உம்முடைய அக்கினி ஊற்றப்படட்டும் உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக ஷக்கலக துரபபா லப ஆவி இறங்குவதாக மகிமையின் பிரசன்னத்தினால் இந்த இடத்தை மூடுவீராக விடுதலை 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 ஆவியானவர் விடுதலை கொடுக்கிறவர் பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை நோயிலிருந்து பேயிலிருந்து பாதாளத்திலிருந்து மன அழுத்தத்திலிருந்து விடுதலை Receive the Holy Spirit in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். உன்னதத்தின் ஆவி உங்கள் மேல் இறங்கட்டும். நம்முடைய சபையிலே நிரப்புவதாக. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஒளிபீடும் சுத்த ஜோதி ஆரோபியில் ஆடி அனைச்சம் பாரிரோ ஆரோபியில் ஆடி அனைச்சம் பாரிரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீங்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீங்குமே பாவினீச பாவினானையா தேவாயிரக்கும் செய்ய மாட்டீரோ உண்மையா ஒரு உணர்வோடு பாடுங்க பாவினானையா தேவாயிரக்கும் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்ட
யாரும் காணவுள் அலங்கோலத்தை பாரும் தந்தை என்ற உள்ளத்தில் உள்ளடங்கோலத்தை மனம் நோந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதி ஆரோக்கிய துணை வேண்டும் தகப்பனே உலகிலே எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு துணை வேண்டும் என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு என் ஜீவன் இல்லை எங்கிலோ பரிசுத்தம் என்னை எழுது என் ஜீவன் இல்லை எங்கிலோ பரிசுத்தம் என்னை எழுது என் ஜீவன் இல்லை எங்கிலோ பரிசுத்தம் என்னை எழுது பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதி ஆரோக்கியே ஆடி அனஞ்சம் பாரிரோ ஆடி அனஞ்சம் பாரிரோ ஆடி அனஞ்சம் பாரிரோ ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நல்ல சோத்திரம் பண்ணுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே ஆண்டவரே உலகம் பிசாசு மாமிசம் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கும். நம்முடைய சிந்தையை தாக்குகிறது. அநேகர் சிந்தையிலே பாதிக்கப்பட்டவர்களாய் இந்த நாட்கள்ல பலவிதமான மன அழுத்தங்கள்ல காணப்படுகிறார்கள். ஏனென்றால் வசனத்தை விட்டுவிட்டு சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறதுனால அநேகருடைய சிந்தையை சாத்தான் பிடித்து விடுகிறார். இந்த நாள் ஆண்டவரே எனக்கு துணை வேண்டும் அப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய துணை எனக்கு வேண்டும். ஓ ஹalleluya துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பன் உலகிலே என்னை எதிர் உலக மாமிசம் பிசாசை மேற்கொள்ளுகிற வல்லமை இல்லை எங்கிலோ பரிசுத்தமே எழுது என் ஜீவன் இல்லை எங்கிலோ பரிசுத்தம் எழுது என் ஜீவன் இல்லை எங்கிலோ. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வெல்லை எங்கிலோ பரிசுத்தமே எழுது. Yes Lord. நல்ல கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya
பகுதிகளிலும், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நம்முடைய கண்கள், நம்முடைய நாவு பரிசுத்தப்படுவதாக. என் ஜீவன் எல்லையெங்கிலும் பரிசுத்தம் என எழுது. மனம் நோந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பாடுவோமா? மனம் நோந்து மருளுகிறேன். எல்லா அசுத்தங்கள் நீங்குவதாக. உம்முடைய வசனம் எங்களை சுத்திகரிப்பதாகப்பா. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி, எஸ் லார்ட், என்னை சுத்திகரிக்கப்பா. இரக்கம் செய்ய மாட்டீரோ. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா ஏசப்பா உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்களுடைய கண் பார்வையில, எங்களுடைய நாவின் பேச்சில, எங்களுடைய சிந்தையில, எங்களுடைய கையின் கிரியைகளிலே, எங்களுடைய கால்கள் போகிற இடத்திலே எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, Lord, I surrender my life, Lord, as a living sacrifice. ஒரு ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த பலிபீடத்துல அந்த அக்கினி இறங்க வேண்டும் என்றால் அந்த காளை சந்து சந்து சந்தாக வெட்டப்பட வேண்டும். அது தகன பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அந்த பலியை தான் தேவன் அங்கீகரிப்பார். மகிமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னீங்களேப்பா. Not by power, not by might, but by my spirit it is possible. எந்தெந்த காரியங்கள் முடியாமல் இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ, அது உம்மால் ஆகும், உம்முடைய ஆவியினால் ஆகும் என்பதை விசுவாசிக்கிறோம். மகிமையின் ஒவ்வொரு வீடுகளின் மேல இறங்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பங்களின் மேல இறங்கணும். ஒவ்வொரு தனி நபர் மேல இறங்கட்டும். நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம், உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முடிந்தால் எல்லாரும் எழும்பி நிற்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். 84ஆம் சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சி தகனமாய் இருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கி ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களையும் நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோபின் தேவனே, செவி கொடும். எங்கள் கேடமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பார் பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசமாய் காத்திருக்கிறதையே தெரிந்து கொள்ளுவே. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி
இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஆமென். உலகத்துல நம்முடைய பணம், நம்முடைய பலம், நம்முடைய படிப்பு, நம்முடைய அழகு எல்லாம் இருந்தாலும் சேனைகளின் கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தர் நல்லவர். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். பழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களோடு பேசும். நல்லா சொல்லுங்க, ஏசப்பா லார்ட் டாக் டு மீ லார்ட். ஆண்டவரே எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. He is a living God. He is a God who can speak to us. நம்மோடு அவர் பேச முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம். நாம் அவரோடு பேச முடியும். அவர் நம்மோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 Praise the Lord. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே
என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பன் உலகிலே. எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பன் உலகிலே. என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவன் இல்லை பரிசுத்தம் எழுதோ. என் ஜீவன் எல்லை பரிசுத்தம் எழுதோ. அன்புள்ள ஆண்டவரே, நீரப்பா எங்களுக்கு துணையா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்தின் ஆவி எங்கள் மேல் ஊற்றப்படும் போது நாங்கள் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதே அப்பா. Without holiness nobody can see God, nobody can worship God. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு பரிசுத்தம் வேணுமே அப்பா. எங்களுடைய சபை குடும்பங்களில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பரிசுத்தத்திற்காக ஏங்குகிற ஒரு கிருபை தாங்கப்பா. பரிசுத்தத்தோடு நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உற்சாகமாக காணப்படுங்க. கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. இயேசு ஜீவிக்கிறார் அப்படின்னு நம்ம சொன்னா எப்படிங்க ஜீவிக்கிறார் அப்படின்னு கேட்பாங்க. இயேசு ஜீவிக்கிறார் ஜீவிக்கிறார் எப்படி ஜீவிக்கிறார்? அவர்கிட்ட நான் பேச முடியும், அவர் என்னோட பேச முடியும். ஹல்லேலூயா. உயிர் உள்ளவங்க பேசுவாங்க. ஆமென். ஆமாம், ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் ஃபோனில் போட்டு நம்ம பேசலாம். நேராக பார்க்க முடியலன்னா கூட என்ன பண்ணலாம், அவங்க அங்கே உயிராக இருக்கிறனால தான் நம்மக்கிட்ட என்ன பண்ண முடியும், பேச முடியும். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்முடைய தேவன், நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றதில்லை, ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பேசும்போது அதை நம்ம ரிசீவ் பண்ணணும். ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர். மனுஷன் இன்னைக்கு ஒன்று பேசுவான், நாளைக்கு வேற மாதிரி பேசுவான், நான் பேசவே இல்லைன்றுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை புதுசு புதுசாக நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா அவர் ஒரு முறை சொல்லி இருக்கிறார் என்றால் சொன்னது தான். ஹல்லேலூயா. 1000 தலைமுறை மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதற்கு பாத்திரவானாய் நீங்களும் நானும் நடக்கணும். ஆமென். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த நாளில் இன்றைக்கி ஒரு சிலர் புதுசாக வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்கும். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள். அவருடைய முகத்தை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட விசேஷமாக இந்த உண்மையாகவே இந்த ஜீவ வார்த்தை என்கிற அந்த பைபிள் குவிஸில் அநேகர் பெயர் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். ஜீவ வார்த்தை என்கிற அந்த காரியம், praise the Lord. சோத்திரம். praise the Lord. hallelujah. சோத்திரம். மத்தேயுல 1 28 அதிகாரங்கள் நம்ம படிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லாரும் படிங்க. நானும் படிக்கிறேன். என் பொண்ணு 3 சாப்டரில் என்கிட்ட கேள்வி கேட்க சொன்னான். நானும் கேட்டேன் 3 கொஸ்டின் இதில். அதனால் நானுமே நிறைய படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆமென். வசனத்தை படிக்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா.
ஆமாம், 28 அதிகாரம் இருக்குது. இன்றைக்கி என்ன டேட்டு? செப்டம்பர் 8ஆம் தேதி. ஆமாம், இன்னும் 28 நாட்கள் இருக்குது. வேதத்தை நல்லா வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. மத்தேயுவில் முதலாவது வம்ச வரலாறு என்ன இருக்குது? வம்ச வரலாறு. யார் யாரை பெற்றா எனக்கு என்னங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் தலைமுறைகளின் தேவன். ஹல்லேலூயா. காட் ஆஃப் ஜெனரேஷன்ஸ். உண்மையாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் அப்பா பேர் தெரியும், எனக்கு எங்கள் தாத்தா பேர் தெரியும், அவங்க அப்பா பேர் கூட தெரியும். செல்வகுமார் டேவிட், வால்டர் டேவிட், மத்தியாஸ் டேவிட், அவருக்கு அப்பா பேர் ஜோசப் டேவிட். அது வரைக்கும் தெரியும். அதுக்கு மேலே எனக்கு வம்சம் வரலாறு தெரியாது. ஆனால் பைபிளில் இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க, ஆபிரகாம்லேருந்து தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள். ஹல்லேலூயா. ஏன்னா நேற்றுக்கு இதை படித்ததுனால எனக்கு கொஞ்சம் திருப்பி அங்கேருந்து தானியேலின் காலம், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற வரைக்கும் 14 தலைமுறை. அதுக்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் எத்தனை தலைமுறை? திருப்பியும் 14 தலைமுறை. ஹல்லேலூயா. 14 சொல்லுங்க. 14 14 14 + 14 + 14 42 ஜெனரேஷன்ஸ் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அந்த நாட்களுடைய வரலாறு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதுக்கப்புறம் ஆண்டவராக இயேசுவின் பிறப்பு, ஆண்டவராக இயேசுவின் வளர்ப்பு, அப்புறம் அவருடைய மலை பிரசங்கம், அவருடைய உவமைகள், ஆண்டவராக இயேசு செய்த அற்புதங்கள், இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா நமக்குள்ளேயே ஒரு விசுவாசம் வளரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ அந்த நாளில் இதில் பேர் கொடுக்காதவங்க கூட மத்தேயு இந்த மாதத்தில் என்ன பண்ணுங்க? படிங்க. கடைசியாக மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? நான் உங்களோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. I will be with you till the end of the age. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்க கூட இருப்பேன்பான ஜீவன் உள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதில் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரதான கட்டளை இருக்குது. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க, அவர்களை சீஷராக்குங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. உலகத்தின் சூழ்நிலைகள் கடினமாக போகலாம், காலங்கள் போக போக சுவிசேஷம் சொல்கிறதுக்கு கடினமாக இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் சொல்லு, நான் உன் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ அதனால் உற்சாகமாக படிங்க. வசனத்தை படிக்க படிக்க அதிகமான ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் இதை குறித்து தான் நான் தியானித்து கொண்டிருந்தேன். சபையிலே கர்த்தருடைய வசனத்தை அதிகமாய் ஜனங்கள் வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று சொல்லி. ஸோ அப்படி படிக்கும்போது, வாசிக்கும்போது இந்த நாளில் வேதத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஹல்லேலூயா. வேதத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஹல்லேலூயா. வேதமே வேதத்தை குறித்து சாட்சி கொடுக்குது. ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் இந்த வேதம் பாருங்க, முதல்ல இந்த ஜனவரி மாதத்தில் நான் ஒரு செய்தி கொடுத்தேன். நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் உன் தேவனை நீ நன்றாய் அறிந்து கொள். ஞாபகம் இருக்கா? உன் தேவனை நீ நன்றாய் அறிந்து கொள், உன் வேதத்தை நீ நன்றாய் அறிந்து கொள், உன் எதிராளியை நீ நன்றாய் அறிந்து கொள், உன்னையே நீ நன்றாய் அறிந்து கொள், உன் காலத்தையும் சமயத்தையும் நன்றாய் அறிந்து கொள். ஸோ இதனால் கர்த்தருடைய வேதத்தை குறித்து ஒரு சில வசனங்களை சொல்லி இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. இதனால் பாருங்கள், இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், இவ்வளோ தடி புக்கெல்லாம் படிப்பாங்க. ஆரக்கிள், ஜாவா, இன்னும் C++, நிறைய படிப்பாங்க. ஆனால் 2 வருஷம் ஆன உடனே சொல்லுவாங்க, எல்லாம் அவுட்டேட் ஆகி போச்சுங்க, எல்லாம் என்ன ஆயிடுச்சு? அவுட்டேட் ஆகி போச்சு, இப்போ புதுசாக எதாவது படிக்கணும், பைத்தான் படிக்கணும். என்னது பைத்தான்னா என்ன தெரியுமா? மலைப்பாம்பு. அது இப்போ பேரே எப்படி வச்சுருக்கான் பாருங்கள், என்னது? பைத்தான். மலைப்பாம்பை பற்றி படிக்கணும், என்னென்னோ படிக்கணும், புதுசாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த வேதம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இந்த வேதாகமத்தை நல்ல கரங்களை எடுத்து சொல்லுங்களாமா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரிசுத்த வேதாகமத்துக்கு நான் கீழ்ப்படிய, இதை வாசிக்க, இதை தியானிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள்.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை என்றால் பாருங்க, இன்னைக்கு நான் பேசுறேன்னா வார்த்தை மூலமா தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா, இங்க வாப்பா அப்படின்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்? நான் போய் கைப்பிடிச்சு இழுத்துட்டு வரணும்னு இல்லை. இங்கே வான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. ஆமென். ஸோ அந்த நாளில் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், வார்த்தையை கனம் பண்ணுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. அதுதான் இது. அதனால தான் இது என்ன சொல்லுவாங்க? தேவனுடைய வார்த்தை, the word of God. இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை இது தேவனால் அருளப்பட்ட வார்த்தை. இதுக்கு அதிகாரம் இருக்கிறது, இதற்கு வல்லமை இருக்கிறது. மனிதனுடைய வார்த்தைக்கு ஓரளவுக்கு அதிகாரம் இருக்கு. ஒரு பிரதமர் பேசினா அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, ஒரு சீஃப் மினிஸ்டர் பேசினா அதற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் ஒரு எல்லை குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள ஆண்டவருடைய வார்த்தைகள் இது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் படைத்த சகல அதிகாரம் உள்ள ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. பின்ன இது எவ்வளவு முக்கியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இதை எவ்வளோ அசால்ட்டா நினைச்சுக்கிறோம், எவ்வளோ அற்பமாக நினச்சிக்கிறோம். நம்ம இதை வாசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம். இதை வாசிப்பதற்கு நம்ம இதை கையில் எடுக்காமல் மொபைல்லையே கையில் எடுத்துக்கிட்டு போகிறோமே. ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுவார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. தேவனையே நம்ம கையில் வச்சிருக்கிற மாதிரி. ஹல்லேலூயா. தேவனையே நம்ம கையில் வச்சிருக்கிற மாதிரி இந்த வார்த்தைக்கு அதிகாரமும் வல்லமையும் ஜீவனும் உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, எழுதப்பட்ட வார்த்தை அதற்கு லோகோஸ் என்று பெயர். என்ன பேரு? லோகோஸ். எழுதப்பட்ட வார்த்தைக்கு லோகோஸ். இந்த வேதாகமம் இப்படியே ஷெல்ஃபுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அது லோகோஸாகவே இருக்கும். ஆனால் அதை எப்போ எடுத்து அதை திறந்து வாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அது ரேமாவாக மாறுகிறது. ஹல்லேலூயா. ரேமாவென்றால் ஜீவ வார்த்தை. ஹல்லேலூயா. லிவிங் வேர்ட். ஹல்லேலூயா. லோகோஸ் பிகம்ஸ் ரேமா. லோகோஸ் சொல்லுங்க எல்லாரும். ஆமா, இது கிரேக்க வார்த்தை. லோகோஸ் அது ரேமா. ரேமா என்றால் வெளிப்பாடுகளை கொடுக்கிற வார்த்தையாக, ஜீவனுள்ள வார்த்தையாக இந்த வசனங்கள் நம்மளோடு பேச ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் எனக்கு இல்லாவிட்டால், மனமகிழ்ச்சி இல்லாவிட்டால் நான் துக்கத்திலே மூழ்கி போயிருப்பேன் என்று தாவீது சொல்றார். துக்கத்தில் மூழ்கி போயிருப்பாராம் வசனம் இல்லைனா. உண்மையா சொல்றேன், வசனம் இருக்கிறனால தான் நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி வர கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்குதே ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே அப்படின்லாம் நம்ம பார்க்கும்போது வசனம் நமக்கு என்ன பண்ணுது? தைரியத்தை கொடுக்குது. பிசாசு ஆண்டவராக இயேசுகிட்டே சொல்றான், இவைகளெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் யார் கையில் இருக்குதா? பிசாசு கையில் இருக்குது. மனுஷன் கையில் ஆண்டவர் கொடுத்தாரு. மனுஷன் என்ன பண்ணிட்டான்? அப்படியே கொண்டு போய் சாத்தான் கையில் கிஃப்டாக கொடுத்துட்டான். யார் பண்ண வேலை? நம்முடைய தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா ஆதாம் என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், நீ இந்த பூமியை ஆண்டுக்கொள், பண்படுத்து, பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார். அவன் கீழ்ப்படியாம போன உடனே அப்படியே இந்த பூமியை கொண்டு போய் யார் கையில் கொடுத்துட்டா? சாத்தான் கையில். சாத்தான் ஆண்டவரை பார்த்தே சொல்றான், இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், மனுஷனால் திருப்பியும் பிசாசு கையிலேருந்து மீட்க முடியாதுன்னு சொல்லி தான் ஆண்டவராக இயேசுவே பூமியில் மனுஷனாக அவர் மனிதனாய் அந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து நம்மை மீட்டு கொள்ளும்படியாக கல்வாரி சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்கள் மீட்கப்படுகிறார்கள். ஆனால் இன்னும் கொஞ்ச நாட்கள் பிசாசு கையில் தான் அந்த பூமியை ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஸோ இதெல்லாம் ஏன் இப்படிலாம் நடக்குது? ஏன் இப்படிலாம் நடக்குது? நான் நல்லவனாக தானே இருக்கேன், ஏன் இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடக்குது? ஏன் நடக்குது? பிசாசு கையில் இந்த பூமி இருக்குது. இது வசனம் நமக்கு தெரிகிறதுனால தான் நமக்கு ஒரு தைரியம் இருக்குது. நன்மை செய்தாலும் நமக்கு தீமை நடக்கும். ஏன்னா இந்த பூமி யார் கையில் இருக்கு? பிசாசின் அடிமைத்தனத்தில் அவங்க கையில் அதிகாரத்தை ஆண்டவர் மனுஷன் தானே கொடுத்துட்டான். இந்த நாளில் வசனத்தை நாம் அறிய அறிய அறிய
நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவரை பார்க்க தேவன் நமக்கு கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. உலகத்தின் சூழ்நிலையெல்லாம் பயங்கரமா இருக்கே, எங்க பார்த்தாலும் என்னென்னோ பயங்கரமா நடக்குதே. அப்படி இருக்கும்போது வசனம் சொல்லுது, உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள் இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா. பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் பெரிய ஆண்டவர் எனக்குள்ள அவரு வாசம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் வசனத்தை படிக்க 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 நமக்குள்ள என்ன வரும் தெரியுமா? துக்கம் வராது, பயம் வராது, விசுவாசம் தான் வரும். ஹல்லேலூயா. வேதத்தை படிக்காதவர்கள், வேதத்தை தியானிக்காதவர்கள் பயத்திலே வாழுவார்கள். என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, என்ன ஆகுமோ, என்ன ஆயிர போது ஒன்றும் ஆகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது ஒன்றும் ஆகாது. அப்படி ஆனாலும் கர்த்தர் நம்மளை எங்கே கொண்டு போவார்னா, இதை விட மேன்மையான பரலோக ராஜ்யத்துக்கு தான் கொண்டு போவாரே ஒழிய கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க 14வது வசனம், அதே 1 யோவான் 14வது வசனத்தை வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி, எந்த வார்த்தை? தேவனாய் இருந்த அந்த வார்த்தை. புரியுதா? அந்த 1ஆம் வசனத்திலிருந்து 14th verse கனெக்ட் ஆகுது பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே மாம்சமாய் வாசம் பண்ணினார். அவருக்கு பேர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. Jesus Christ is the living word. அவர்தான் ஜீவ வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த காம்படிஷன் பேரே ஜீவ வார்த்தைன்னு பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஹல்லேலூயா. இது ஜீவ வார்த்தை தான். உண்மையா இந்த ஜீவ வார்த்தையை படிக்கிறவங்க, இதை மனப்பாடம் பண்றவங்களுக்குள்ள இந்த ஜீவ நதி புறப்படும். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலே ஜீவன் இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனையோ புக்கு, எத்தனையோ இதை படிச்சா, அந்த நியூஸ் பேப்பரை திறந்து பாருங்க, காலையில் வர நியூஸ் பேப்பர். இவன் இவ்வளோ கொள்ளை அடிச்சிட்டான், இவன் இந்த பேங்க் மேனேஜர் இன்னைக்கு ஜெயிலுக்கு போகிறான், இந்த இடத்துல இது நடக்குது, அது நடக்குது. இதெல்லாம் படிக்கும்போது என்னங்க இப்படி இருக்குது உலகம். ஆமாங்க, உலகம் யார் கையில் இருக்கு? சாத்தான் கையில். நம்ம தானே ஒப்பு கொடுத்துட்டோம். ஆமாம். பாருங்க, இந்த நாளில் வசனம் நம்மை பலப்படுத்துகிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையை கண்டோ, அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஹல்லேலூயா. பிதாவை ஒருவரும் ஒரு நாளும் பார்க்க முடியாது. ஆனால் மாம்சமாய் வந்த இயேசு, அவர் பிசிக்கலா இருந்ததனால் அவரை பார்க்க முடிந்தது. அவரை பார்த்தவர்கள் பிதாவை கண்டார்கள் என்று ஆண்டவராகிய இயேசுவே சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த வார்த்தை, தயவு செய்து குடும்பமா வேதத்தை படிங்க. இந்த வேதத்தை படிக்காம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு பெரிய நமக்கு தான் இழப்பு, நமக்கு தான் அது பெரிய இழப்பாய் இருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. பாருங்க, வாசிப்போம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன், அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. ஹல்லேலூயா. எதற்குள்ளே பிரியம் இருக்கிறதோ அதிலே நேரம் செலவு பண்ணுவார்கள். யாரிடத்தில் பிரியமாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் அதிகமாக உட்கார்ந்து பேசுவாங்க. சிலருக்கு ஃபோனில் பேசும்போது ரொம்ப பிடித்த க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவங்க எனக்கு ரொம்ப பிரியமானவங்கன்னா அந்த ஃபோன்லேயே இருப்பாங்க. எவ்வளோ நேரம் பேசுவாங்க? 1 மணி நேரம் பேசினாலும் சரிப்பா, 1 மணி நேரம் ஆகிப்போச்சுப்பா, ஃபோனை இப்போ வைக்கட்டுமா அப்படின்னு வைப்பாங்க. அப்போது நினச்சே பார்க்கலையே 1 மணி நேரம் பேசியிருக்கோமே நம்ம. ஏன் தெரியுமா? ரொம்ப பிரியமானவங்க கிட்ட ஃபோன் பேசினாலும் சரி, அவங்களோட நேரம் செலவு பண்ணுறது, அது நேரம் போகிறதே தெரியாது. ஹல்லேலூயா. இந்த வேதத்தை, நம்ம கர்த்தருடைய வேதத்தை நேசித்து பிரியமாய் வாசிக்க ஆரம்பித்தால் அது நேரம் போகிறதே தெரியாதபடி கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்லுங்க, பாக்கியவான். சத்தமா சொல்லுங்க, பாக்கியவான். பாக்கியம் பெற்றவர்கள், blessed people. They are a blessed people. பாக்கியம் உள்ளவர்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் உண்மையாக நான் சொல்கிறேன்,
கர்த்தருடைய வசனத்தை மேத்யூவை நீங்கள் வாசிக்க அதில் பிரியமாக இருக்க கர்த்தருக்கு நான் சாட்சியாக சொல்கிறேன், நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா இது ஜீவ வார்த்தை, இதிலிருந்து புறப்படுகிறது ஜீவ வார்த்தையிலிருந்து ஜீவ தண்ணீரும் ஜீவ நதியும் புறப்படுகிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. யோசுவா 1:8 வாசிங்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்துல நம்ம பேசும்போது அதிகமா வசனத்தை பேச வேண்டும். என்ன பேசணும்? வசனத்தை பேச வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்படி பிரதர் இந்த செப்டம்பர் மாதம் நடத்த போறேன்? எப்படி நடத்துறது? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதை சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க அதுக்குன்னு படுத்து கடந்து தூங்கிட்டு இருக்க கூடாது. நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்துக்கிட்டே இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்க படிக்கணும், ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கணும், ஊழியம் செய்கிறவங்க ஊழியம் செய்யணும், எல்லாம் செய்துகிட்டே இருக்கணும். ஆனால் உன்னதத்திலிருந்து வருகிற ஆவி நம்மேல இருந்து அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்குன்னு நீங்கள் போக வேண்டிய இடத்துலேருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வரும். கர்த்தர் எல்லாவற்றையும் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. காரிய சித்தி கர்த்தரால் வரும். பாருங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. யோசித்து பாருங்க, 4000-3500 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த அளவுக்குலாம் பிரிண்டிங்லாம் எப்படி இருந்திருக்கும் தெரியாது. அப்போ இருந்த ஓலை சுவடிகளில் இருந்திருக்கும், எப்படி எழுதுனாங்கன்னு தெரியல. ஆனாலும் அந்த புஸ்தகம், அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வசனத்திலிருந்து நம்ம வார்த்தைகளை பேச வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பழகி கொள்ளணும். வசனத்தை அதிகமாக நம்ம உள்ள ஏற்றி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள போக 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 அரசியல் பேசுவது குறைந்து விடும். தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவது குறைந்து விடும். களியாட்டுகள், விளையாட்டுகள் எல்லாம் நமக்கு எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவைதான். ஆனால் எல்லாத்திற்கும் ஒரு அளவு இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வசனம் தான் நம்முடைய வாயிலிருந்து என்ன பண்ணணும்? அதிகமாக புறப்பட்டு வர வேண்டும். வாசிங்க. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. பாருங்க, இதெல்லாம் எழுதப்பட்ட வார்த்தைகள், இதெல்லாம் ரிட்டன் வேர்டு. சிலரை கேளுங்க, நீங்க உங்க நம்பிக்கை எங்க இருந்து வந்துச்சு? எங்க அப்பா செய்யறாரு, எங்க தாத்தா செய்யறாரு, அதனால நானும் செய்யறேன். ஆனா நம்ம அப்படி இல்லை. இங்க எழுதப்பட்டிருக்கு, அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்றோம்? செய்யறோம். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கிறது, உண்மையான வரலாறின் அடிப்படையில் இருக்கிறது. இந்த வரலாறிலே தேவன் எப்படி ஒரு மனிதனை நடத்த முடியும், ஒரு சமுதாயத்தை எப்படி நடத்த முடியும், ஒரு தேசத்தை கர்த்தர் எப்படி பாதுகாக்க முடியும் என்று வரலாறு இருக்கிறது. சத்தியம் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே நீ செய்ய கவனமாயிருக்கும்படி. ஹல்லேலூயா. கவனமாயிருக்கும்படினா என்ன அர்த்தம்? கேர்ஃபுல்லா இருக்கணும். சும்மா கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. வசனமே தெரியாம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கல, ஏன் என்ன கைவிட்டுட்டாருன்னு கேட்கக்கூடாது. நீ கவனமாயிரு. வசிங்க. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்முடைய வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய பலத்தை கொண்டு நாம் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பார். உலகத்தில் இருக்கிற மோட்டிவேஷன் என்னன்னா, என்னால் எல்லாம் செய்ய முடியும், என்னால் எல்லாம். அது உலகத்தில் மோட்டிவேட். தம்பி, உன்னால் எல்லாம் செய்ய முடியும்பா, உனக்கு மன தைரியம் இருந்தால் போதும், நீ என்ன பண்ணு, உன்னால் எல்லாம் செய்ய முடியும். அது உலகத்தின் ஆலோசனை. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? உனக்கு திறமை இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியாது. உனக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக நான் உன் கூட இருந்து என்ன பண்ணுவேன்? எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் தருவேன்.
ஆண்டவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றது தான் பைபிள் நமக்கு சொல்லி கொடுது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், அது அண்டர்லைன் பண்ணும். கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. காலையிலே எழுந்துச்சு பைபிள் படிக்காம ஜெபம் பண்ணாம ரொம்ப சுறுசுறுப்பாக ஏஞ்சி எல்லாம் செய்து ஓடுறாங்க பாருங்க. அவங்க தங்களோட சுயபலத்தை நம்பி ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் காலையில் முழங்கால் போட்டு 2 கரங்களை உயர்த்தி, ஏசப்பா இந்த நாளில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி எனக்கு அந்த உன்னத பலனை தாங்கப்பா, ஞானத்தை தாங்க, கிருபையை தாங்க, பொறுமையை தாங்க, அன்பை தாங்க, சுறுசுறுப்பை தாங்க ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டால் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே. வாலிபன் தன் சரீரத்தை எதனால் சுத்தம் பண்ணுவான்னா, ஹமம் சோப்பு, லக்ஸ் சோப்பு, ரெக்ஸோனா சோப்பு, இதை போட்டு நம்ம சுத்தம் பண்ணலாம். ஆனால் உள்ளான மனிதன் இருக்கான் பாருங்க, உள்ளான மனிதன், இவனை நம்ம எப்படி சுத்தம் பண்ண முடியும் தெரியுமா? தன் வசனம் தான் நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. வசனம் நம்மை சுத்திகரிக்கும். ஒவ்வொரு நாளும் வசனத்தை படிக்க 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 இப்படி இருக்க வேண்டும், இப்படி வாழ வேண்டும். பைபிளில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இதில் நான் இதை செய்கிறேனே, இது தவறு, இது பாவம், இதை நான் செய்யக்கூடாது என்று சொல்லி தன் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டு அதில் மனம் திரும்பும் போது நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. வாலிபன் மாத்திரமல்ல, இந்த நாட்களில் வயசானவங்களுக்கும் என்ன தேவை? சுத்திகரிப்பு தேவை. கண்களிலே பரிசுத்தம், வாயிலே பரிசுத்தம், சிந்தையிலே பரிசுத்தம், கையிலே பரிசுத்தம், கால்களிலே பரிசுத்தம், இருதயத்திலே பரிசுத்தம். வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. வேதத்தை படிக்காத வாலிபன் நான் பரிசுத்தமா வாழ்றேன்னு சொன்னா என்ன நம்ம பதில் சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியும்? எனக்கு தெரியாதப்பா, நீ பைபிளை விட மிஞ்சிட்டப்பா, நீ என்ன பண்ண? பைபிளை விட மிஞ்சிட்ட. ஆமாம், வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? கொஸ்டின் மார்க் போட்டு அதுலேயே ஆன்சர் கொடுத்துருக்கு. உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தான். வசனத்தை வச்சு காத்து கொள்ளணும். வசனம் இருக்கு, வசனம் இருக்கு, வசனம் இருக்கு, அதை அப்ளை பண்ணணும், அதுக்கு கீழ்ப்படியணும். அதுக்கு கீழ்ப்படியும் போது தான் தன்னை என்ன பண்ண முடியும்? காத்து கொள்ள முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை வாசிங்கள். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. என்ன ஒரு ஜெபம் பாருங்க. நம்ம ஜெபம் பண்ற ஆண்டவரே, வயிறு வலி, தலைவலி, இடுப்பு வலி, கால் வலி, அதுக்காகலாம் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இப்படி ஒரு ஜெப குறிப்பு யாராவது கொடுத்துருக்காங்களா? பாஸ்டர், என் பைபிளை படிக்கும்போது எனக்கு புரியணும்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எவ்வளவு அதிசயங்களை செய்து நடத்தினார். இதெல்லாம் பார்க்கும்படி என் கண்களை என்ன பண்ணுங்க? திறந்தருளுங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல, அப்போஸ்தலர்ல ஆண்டவர் செய்த அதிசயங்களை எல்லாம் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளுங்க. ஹல்லேலூயா. வசனத்தை படிக்க 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 நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையிலும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கை மாறும். ஆமென். பாருங்க, ஒரு 500 ரூபாய் நோட்டு நம்ம கையில் வந்துச்சுன்னா வசனத்தை படிக்காதவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, தக்காளி வாங்கினாலும் 4 தக்காளி, 5 வெங்காயம், ஒரு 6 முட்டை வாங்கினா இந்த 500 ரூபா காலிங்க. என்னங்க இது? இந்த 500 ரூபா வச்சு என்னங்க பண்ணுறது? கொடிய காலத்தில் வாழ்கிறாங்க, புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒரு வசனத்தை படிக்கிறவங்க கையில் 500 ரூபா வந்துச்சுன்னா, ஆண்டவரே 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தவரே, இந்த 500 ரூபாவை ஆசீர்வதித்து என்னை நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. பாருங்க, வசனத்தை படிக்கிறவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும், வசனத்தை சரியா புரிந்து கொள்ளாதவங்களுக்கும் புரிந்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. கையில் ஒரு 500 ரூபா வந்தா
என்னங்க விலைவாசிலாம் ஏறி போச்சுங்க, எப்படிங்க வாழ்றது? கஷ்டங்க, முடியாதுங்க. என் தலைமுறையே இப்படி இருக்குன்னா அடுத்த தலைமுறை எப்படி இருக்குங்க? இவங்கள பற்றி கவலை வேற இல்லை, அடுத்த தலைமுறைக்கே கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நாங்களே இப்படி இருக்கோம்னா அடுத்த தலைமுறை எப்படி தான் இருக்குமோ? எப்படி வேணா இருக்கட்டும், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமா, உலகத்துல பயங்கரமான வேலை வாய்ப்பு இழப்பு வந்தாலும் கர்த்தரை தேடி, அதிகாலையில் கர்த்தரை தேடி அவருடைய பிள்ளைகளாய் நடந்து இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவர்கள் ஒரு நாளும் அவர்கள் குறைந்து போக மாட்டார்கள். அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படின்னு சொன்னா இதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் புரியும். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். டேஸ்ட் பண்ணாமல் பழம் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் புரியாது, பழத்தை அப்படியே கண்ணு முன்னால் காட்டினாலும் புரியாது. அதை சாப்பிட்டா தான் தெரியும் அதோடைய ருசி. ஆமென். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஆண்டவருக்கு 5 அப்பம் இல்லை, ஒரே ஒரு அப்பம் இருந்தாலும் போதும் 5000 பேரை போஷிக்கிறதுக்கு. He is beyond everything. He is beyond time. அவர் நேரத்திற்கு அப்பாற்பட்டவர், அவர் பணத்திற்கு அப்பாற்பட்டவர், அவர் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர். அந்த ஆண்டவர் நான் உன் கூட இருந்து நடத்துறேன்பான்னு சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒரு நாள் கைவிட மாட்டார். நம்ம உண்மையா இருப்போம். கர்த்தர் கொடுத்த வேலையில உண்மையா இருங்க, உழையுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். வருகிற வருமானங்களை சோத்திரம் பண்ணுங்க. தக்காளி வாங்கினாலும் சோத்திரம் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க. வெங்காயம் வாங்கினாலும் ஆண்டவரே இந்த வெங்காயத்தை ஆசீர்வதித்து திருப்தி அடைந்து மீதி எடுக்க கிருபை செய்யுங்க. எதை செய்தாலும் சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவராக இயேசு 5 அப்பம் 2 மீனை எடுத்து பிதாவின் எடுத்து அதை அப்படியே கையில் எடுத்து சோத்திரம் பண்ணார். சோத்திரம் சொல்லிட்டு அதை பிட்டு அதை கொடுத்தார். அதை திருப்தி அடைந்து 12 கூடை மீதி எடுத்தார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படியாய் நம்மை நடத்துவார். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தார். அடுத்த வாரம் வரும்போது சொல்லுங்க, மத்தேயுல எத்தனை அதிசயங்கள் அற்புதங்களை ஆண்டவர் செய்தார்னு சொல்லுங்க. நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறேன். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயுல நம்ம இப்போ பைபிள் படிக்கிறோம் இந்த மாதம். மத்தேயுல எத்தனை அதிசயங்கள் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு 5 பேர் யார் சொல்கிறாங்களோ அந்த 5 பேருக்கு என்னது நான் கிஃப்ட் கொடுக்குறேன். உண்மையாக சொல்கிறேன், கிஃப்ட் உங்களுக்கு உண்டு. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 119 34வது வசனத்தை வாசிங்கள். எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு, நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். ஹல்லேலூயா. Lord, give me a heart of understanding. Give me a sensitive heart. ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. நான் யார் என்பதை அறிந்து, ஆண்டவரே நான் யார்? சாதாரண மனிதன், பாவத்தில் விழக்கூடிய ஒரு மனிதன். கர்த்தருடைய கிருபையினாலே இம்மட்டும் நிற்கிறேன், கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்ளுவேன். பாஸ்டருடைய கட்டாயத்தினால் அல்ல, அப்பா அம்மாவுடைய கட்டாயத்தினால் அல்ல, சமுதாயம் நம்மை பார்க்குமே என்பதற்காக அல்ல, நானும் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டேனே என்பதற்காக அல்ல. ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு இந்த வேதத்தின்படி நடந்தால் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இந்த வேதத்தை முழு இருதயத்தோடு நான் தேடினா, கை கொண்டா அதில் எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு, ஐ சரண்டர் ஆல். ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்போடு முழுமையாய் நம்மை விட்டு கொடுத்து ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். எனக்கு உணர்வை தாரும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு உணர்வை தாரும். Lord, give me a heart of understanding. உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. நல்ல நிலத்தை பார்த்து ஆண்டவர் அதான் சொன்னார், இருதயம் உணர்வுள்ள இருதயம். மற்ற இருதயம்லாம் கடினமான இருதயம், உணர்வில்லாத இருதயம் வேண்டாம். வேதத்தை பற்றி கொள்ளுகிற முழு இருதயத்தை அதை கை கொள்ளுகிற அந்த வாஞ்சையை எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 119 105 வாசிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா.
என்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஒரு பக்கம் வாக்குத்தத்தம், ஒரு பக்கம் உபதேசம், ஒரு பக்கம் எச்சரிப்புகள், இதெல்லாத்தையும் கம்பைன் பண்ணி போடும்போது வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வாக்குத்தத்தங்கள் வருகிறதுனால விசுவாசமும் தைரியமும் வருகிறது. உபதேசம் வருகிறதுனால நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். எச்சரிப்பு வருகிறதுனாலே நாம் பாவ உணர்வடைந்து மனம் திரும்புகிறோம். கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. சங்கீதம் 119 12வது வசனம், 92வது வசனத்தை வாசிங்கள். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால், உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால், என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஹல்லேலூயா. மன அழுத்தம் வருதா? டிப்ரெஷன் வருதா? பல கேள்விகள் வருதா? ஏன் என் வாழ்க்கையில் ஏன் வருதா? உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வசனத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் பாருங்க. தாவீது நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். வாழ்க்கையிலே வாழ முடியுமா என்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. ராஜா அவருடைய பெரிய சேனையோடு அவரை அழிக்க வேண்டும் என்று தேடுகிறார். ஒரு சாதாரண ஒரு மனிதனை, ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதனை, கோலியாத்தை கொன்ன நாளிலிருந்து அந்த சவுல் இவனை பகைக்க ஆரம்பித்து பொறாமையினாலே இவன் இருந்தானா என் ராஜ்யபாரமே போயிரும்னு சொல்லி அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நாளுக்கு நாள் அவனை தேடி இருந்தார். ஒரு சில வேளையில் சத்துருக்களிடத்திலேயே போய் ஒதுங்க வேண்டிய சூழ்நிலை. சங்கீதம் 34 வாசிக்கலாமா? அது முதல் மேல ஒரு இன்ட்ரோடக்ஷன் போட்டிருக்கு, அதை வாசிங்களேன். 34 சங்கீதம் 34. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பதாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில், அவனால்னா சவுலால் அபிமெலேக்கால் துரத்தி விடப்படும் போது பாடின சங்கீதம். ஹல்லேலூயா. பாருங்க, சத்துரு கையில் போய் அங்கே போய் அடைக்கலம் போயிடலாம். என்ன ஒரு சூழ்நிலை பாருங்க. சத்துருக்கள் கையில் போய் என்ன பண்ணலாம்? அங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம்னு நினச்சா அங்கேயும் கண்டுபிடிச்சிட்டாங்க. டேய், நீ யாரு? நீ தானே கோலியாத்தை கொன்னவன். உடனே இவன் வேஷம் மாறி பைத்தியக்கார மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது சொல்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. இதெல்லாம் படிக்கும்போது நம்ம லைஃப்பில் நம்ம யோசிச்சு பார்ப்போம், நமக்கெல்லாம் இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லைப்பா, நமக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்திருப்பேன். பிரதர், சிஸ்டர், உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப துக்கமாக இருக்கீங்களா? எடுத்து படிங்க, வேதத்தை படிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார், கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் மிகவும் வேதனையிலே உள்ள மக்களுக்காக எழுதப்பட்டது. சிறையில் இருந்து பவுல் எழுதுகிறார். சிறையில் இருந்து எழுதுகிறவங்க எப்படி எழுதுவாங்க? பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் நான் ஜெயிலேருந்து வெளியே வரணும், எனக்கு பெயில் கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க, இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே ஒரே இருட்டாக இருக்குது, பெட்டு இல்லை, தண்ணி இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, சுற்றி எல்லாம் ஒரே ரவுடிங்களாக இருக்கிறாங்க. அப்படியா பவுல் எழுதினாரு? சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், புக் ஆஃப் ஜாய், மகிழ்ச்சியின் புஸ்தகம், 16 முறை மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது அந்த மொழியில், கிரேக்க மொழியில் காரா என்கிற வார்த்தை மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. எத்தனை முறை? 16 முறை சொல்றாரு சிறையில் இருந்துட்டு. அதெல்லாம் படிக்கும்போது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, அப்பா நம்ம அந்த மாதிரிலாம் கஷ்டத்தில் போகலப்பா, கர்த்தர் நம்மளை எவ்வளோ ஆச்சரியமாக நடத்துகிறார். ஹல்லேலூயா. உமது வேதம் என் மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இந்த நாளில் துக்கத்திலேருந்து வெளியே வரணும்னா என்ன பிரதர் பண்ணுறது? ஒன்று, சண்டை போட்டவங்கள மன்னிச்சிடுங்க. இன்னொன்று, வேதத்தை எடுத்து நல்லா வாசிங்க. வசனம் உள்ள போக 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 நம்மளுக்குள்ள மன மகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. நம்ம அழிந்து போக மாட்டோம், துக்கத்திலே மூழ்கி போக மாட்டோம். குடும்பத்தில் இழப்பு, நல்ல வாலிப வயதில் மரணம் வரும்போது அதெல்லாம் துக்கம் தாங்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய வசனம் நம்மளை வாசிக்க இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இந்த உலகத்தை நம்பி நம்மளால் வாழ முடியாதுன்னு வசனம் சொல்லுதே. நம்ம இப்படிலாம் இழப்பு வரும்போது வசனம் தான் நம்மளை என்ன பண்ணோம்?
தைரியப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 119 72வது வசனத்தை வாசிங்கள். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஹல்லேலூயா. இந்த பைபிள் 300 rupees 400 rupees கொடுத்து வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் இது இட்ஸ் ஒர்த் millions of rupees. ஹல்லேலூயா. பல ஆயிரங்களுக்கும் கோடிகளுக்கும் வெளியேற பெற்றது. ஹல்லேலூயா. பைபிள் மாத்திரம் யார்கிட்டையும் போய் ஃப்ரீயாக கிடைக்குமான்னு கேட்டுறாதீங்க. ஆமென். ஏதாவது நம்ம அரிசி கூட 1 கிலோ எங்கேயா ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? இல்லை. ஆமாம், வேதம் நமக்கு பொக்கிஷம். அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஹல்லேலூயா. உண்மையாக நம்ம சபையில் ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே பாஸ்டர் எவ்வளோ பாஸ்டர் ஒரு பைபிள்னு கேட்பாங்க. நான் எதுனாலும் ஃப்ரீயாக கொடுப்பேன். ஆனால் பைபிள்லாம் கொஞ்சமாவது என்ன பண்ணணும், காசு கொடுத்து வாங்கணும். அதற்கு ஒரு விலை இருக்கிறது, அதற்கு ஒரு வேல்யூ இருக்கிறது. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், இந்த வேதத்தையும் அருமையான பாஸ்டர் இவர் தாமஸ் ராஜ் பாஸ்டர் மரித்து போன மூத்த ஊழியர் சொல்கிறாரு, வேதமும் கர்த்தருடைய பாதமும் பிடித்து கொண்ட ஒருவரும் ஒரு நாளும் தோற்று போனதில்லை. ஹல்லேலூயா. வேதத்தையும் அவருடைய பாதத்தையும், ஹல்லேலூயா, கர்த்தருடைய வேதத்தையும் அவருடைய பாதத்தையும் பிடித்து கொண்டவங்க ஒரு நாளும் தோற்று போனதில்லை. ஹல்லேலூயா. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். இன்னொரு வசனத்தை பாருங்க. யோவான் முடிக்க போறோம். இன்னும் 1-2 வசனங்களை சொல்லி முடிக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஹல்லேலூயா. know the truth. ஃபர்ஸ்ட் சத்தியம்னா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தியானம் பண்ணலாம், அது 2வது. அதுக்கப்புறம் கீழ்ப்படியலாம், அது 3வது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சத்தியத்தை அறியணும். You shall know the truth and the truth shall set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியமே தெரியாம எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கு உலகம் பேசிக்கிட்டு இருக்குது. ஆமென். கரெக்டா நான் சொல்றது? சத்தியமே தெரியாம எது சத்தியம் எது சத்தியம் இல்லை என்பதை தெரியாமல் சத்தியத்தை போல சத்தியம் இல்லாததை சத்தியமாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். எங்களுக்கு என்னையா விடுதலை தேவை அப்படின்னு கேட்டாங்க. 33வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, எங்களுக்கு என்ன விடுதலை தேவை? நாங்கள் நல்லா தானே இருக்கோம். இன்னைக்கு உலகம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கு. நாங்கள் நல்லா தானே இருக்கோம், எங்களுக்கு என்னையா விடுதலை தேவை? 34வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிங்களேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, பாவத்துல இருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்க நினைச்சிட்டு இருக்காங்க, நாங்க நல்லா தானே இருக்கோம், எங்களுக்கு என்னங்க குறை, நாங்க நல்லா தானே இருக்கோம். அப்படிதான் அவங்களும் சொன்னாங்க. நாங்க ஆபிரகாமின் சந்ததி, எங்களை பார்த்து விடுதலை வேணும்ன்றியே, நாங்க என்ன கைதியா, நாங்க என்ன அடிமையா? இயேசு சொன்னாரு, மெய்யாகவே சொல்றேன், ஒருத்தன் பாவத்துல இருந்தா அவன் பாவத்துக்கு அடிமை, அவனுக்கு விடுதலை தேவை. ஆமென். இன்னைக்கு உலகம், பிசாசு, மாமிசம், 3 விதமான அடிமைத்தனங்கள் இருக்கிறது. உலகத்தின் கட்டுகள். உலகம்னா பாருங்க, உலகம், மாமிசம், பிசாசு. 3 type of attack. செல்போனுக்கு அடிமைத்தனம், அது ஒரு அடிமைத்தனம், அதிலிருந்து விடுதலை தேவை. குடியிலிருந்து அடிமை தேவை. எது நம்மை அதிகமாய் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அது இல்லாம நம்மளால வாழ முடியாது என்றால் அது அடிமைத்தனம். அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார், வாஞ்சித்தால் கொடுப்பார். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். பாருங்க, எவ்வளோ படிச்சிருக்கான், எல்லாம் பண்ணுறான். ஒரு 6 இன்ச்சு 4 இன்ச்சு சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கிறான், அதை விட முடியல. ஆமாம், அது அவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. போதைக்கும் ஊசிக்கும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. மனிதனுக்கு விடுதலை இல்லை. ஆனால் இயேசு விடுதலை கொடுக்கும்படியாக வந்தார். ஹல்லேலூயா.
அவரை விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவரை விடுதலை கொடுத்து அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து முடிக்க போறேன். வாசிங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஹல்லேலூயா. மேற்கொள்ளும் வல்லமை வசனத்திற்கு இருக்கு. ஹல்லேலூயா. மேற்கொள்ளும் வல்லமை. குடும்பத்தின் சமாதான கேடுகளில் இருக்கிற அந்த கட்டுகளிலிருந்து மேற்கொள்ளுகிற வல்லமை வசனத்திற்கு இருக்கு. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா நம்மளை தாழ்த்த ஆரம்பிச்சிருவோம். நம்மளை தாழ்த்த ஆரம்பிக்கும் போது நம்ம மற்றவர்களிடத்தில் நேசிப்போம், மற்றவர்களிடத்தில் அன்பா இருப்போம், மற்றவர்களை மன்னிப்போம், மற்றவர்களிடத்தில் நம்முடைய ஆண்டவருடைய வசனம் விருத்தி அடைய வேண்டும். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. வீட்டில் போய் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. எபேசு பட்டணத்தில் பவுல் மிஷனரி பயணமாய் போகிறார். அந்த பட்டணத்திலே பயங்கரமான விக்கிரக ஆராதனை, அந்த பட்டணத்திலே பெரிய பெரிய கோயில்கள், அந்த பட்டணத்திலே மந்திரவாதிகள், பயங்கரமான சூழ்நிலைகள். ஆனால் வசனம் விருத்தி அடைந்த போது கர்த்தர் வசனம் அந்த பட்டணத்தை மேற்கொண்டது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளும் வசனம். வசனத்துக்கு அந்த வல்லமை இருக்கு. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனாய் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில விடுதலை வேணும்னா வசனத்தை அதிகமாய் நேசியுங்கள், வாசியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிகமாய் வேதத்தை வாசித்தவர்கள் எங்க தகப்பனார் சாட்சியாக சொல்ல முடியும். அவங்களுடைய பைபிளில் நான் அவங்க இறந்த போது அவங்க பைபிளை திறந்து பார்த்தேன். பின்னால் ஒரு பேஜில் அப்படியே லைன் போட்டு வச்சுருக்காங்க. எந்த டேட்டில் பைபிள் வாசித்தேன், எப்போ வாசித்து முடித்தேன்னு சொல்லி டேட்டு, வாசிக்க ஆரம்பித்தது, வாசிக்க முடிஞ்சது. வருடத்தில் ஒரு முறையாவது வேதத்தை வாசித்து அவங்க ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து 48 முறைக்கு மேலே வேதத்தை வாசித்து முடித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. கடைசியாக படுக்கையில் போகும்போது தான் அந்த க்ளோசிங் டேட் அவங்களால போட முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களால வாசிக்க முடியல. படுக்கையில் போகிற வரைக்கும் வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் பின்னால் உட்காந்து பைபிள் தான் திறந்து வாசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வசனம் தான் அவங்க வாழ்க்கையை பாதுகாத்தது. ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினது. இந்த நாளில் பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவங்கெல்லாம் பைபிளை 200-300 முறைக்கு மேலே வாசிப்பாங்க. ஒரு உட்கார்ந்தாங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக நாட்களாக வாசித்து ஒரே ஸ்ட்ரெச்சிலெல்லாம் வாசிப்பாங்க. அவ்வளவா அப்படி வாசித்தவர்கள் தான் கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் வாழ்க்கையில் விசுவாசத்தில் அவர்கள் வீரர்களாக இருந்தார்கள். இந்த நாளில் கூட நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த வசனத்தை கேட்டுட்டு போகிறது பெருசு இல்லை. ஒரு தீர்மானம் எடுத்து நாளை இன்னைக்கு வீட்டுக்குள்ள போனதுலேருந்து நான் வேதத்தை வாசிப்பேன். இந்த மாதத்தில் மத்தேயுவை நான் வாசித்து முடிப்பேன், மார்க்கை வாசித்து முடிப்பேன் என்று ஒரு தீர்மானத்தோடு நாம் போகணும். போகும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வசனம் நம்மோடு பேசும். வசனம் நம்மளை விடுவிக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. வசனத்தை அற்பமாய் நினைத்திராதீங்க. இந்த ஒரு வசனம் போட்டதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. முக்கியமான ஒரு வசனம், நீதிமொழிகள் 13:13 வாசிங்க. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். ஐயோ, இது வேண்டாம், இது யாருக்கும் வேண்டாம். ஹல்லேலூயா. அந்த வேர்டை சொல்றதுக்கே நம்ம வாசிக்கணுமே தான் வாசிக்கிறோம். பைபிளில் போட்டிருக்கு பாருங்க. ஆண்டவர் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒரு எச்சரிப்பையும் சொல்லிடணும்ல பாருங்க. அது சொல்லாம மறந்துட்டேன் பாருங்க. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். பலன்னா ரிவார்ட். he will be rewarded. பலன், பெலன் வேற, பலன் வேற. பெலன்னா ஸ்ட்ரெங்க், பலன்னா ரிவார்ட். கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பார். நம்முடைய அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு உண்டான கிஃப்ட் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதற்குண்டான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். கர்த்தருடைய வேதம் ரொம்ப தெளிவாக இருக்கு பாருங்க. பைபிள் எதையுமே மறைக்காது. அது கண்ணாடியை மாதிரி. அதில் மறைச்சு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற வேத வசனம் இது. இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக.
இந்த வசனத்துல முதல் பகுதி யாருக்கும் நடக்கக்கூடாது, யாருக்கும் நடக்கக்கூடாது, யாரும் வசனத்தை அவமதிக்க கூடாது. ஆனால் கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். he will be rewarded, she will be rewarded. சின்ன குழந்தையா இருந்தாலும் வயதுல முதிர்ந்தவங்களா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பலனை கொடுப்பார், அவர்களை மேன்மைப்படுத்துவார். அவர்கள் குறுகி போக மாட்டார்கள், அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் பண்ணுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வசனம் எவ்வளவு முக்கியம் என்பதை வசனமே எங்களுக்கு போதிக்கிறது அப்பா. ஆண்டவரே, வசனமே வசனத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறது, வசனமே வசனத்தின் மேன்மையை எங்களுக்கு எடுத்து சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வசனம் ஆண்டவரை விருத்தி அடையட்டும், மேற்கொள்ளுகிற வல்லமைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஆண்டவரை உம்முடைய வசனத்தையே நம்பி இருக்கிறோம், உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறோம் அப்பா. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாம் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord.